இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா? யாரு சார்? அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஜாப் கிடைக்குமான்னு பிரச்சனை பண்ணாங்களே. யார் நீங்க? ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தோம் சார். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓகே, இன்னைக்கு அந்த தீம் பார்க்ல அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? இல்ல சார், பேசலாம் இல்லையே. ஆக்சுவலா அன்னைக்கு வந்தவனோட பேச கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நதிங். ராத்தோட் சார், அன்னைக்கு ஜாப் கேட்டு வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. ஆமா சார். அவங்கள ஒருத்தன் இன்னைக்கு தீம் பார்க்குக்கு வந்தான். இப்போ வீட்டுக்கிட்ட வந்திருக்கான். நான் பார்த்த உடனே ஓடி போயிட்டான். அவனை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாரு. அவன் யாருக்காக வரான்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், அத நான் பாத்துக்கிறேன். உங்க பிரயாணம் நல்லபடியாக போனதா? இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துன, அப்புறம் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்ன நேரத்தை விட ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க. ஏண்டா, நீ நிஜமா இன்னைக்கு முழுக்க வீட்ல தான் இருந்தியா? இல்லங்க, நானும் உங்க கூட சேர்ந்து சுற்றுலா தலத்துக்கு வந்தேன். வந்தியா? நிஜமா வந்தீங்களடா? அட சும்மா இருங்க. நீங்க என்கிட்ட விளையாட்டுக்கு பேசுனீங்க, நானும் உங்ககிட்ட விளையாட்டுக்கு பேசினேன், அவ்வளவுதான். அப்ப நீ வரலையா? நகைச்சுவை நகைச்சுவையோடு பேசுறீங்க. அப்படின்னா இந்த வலி, இந்த வீக்கம், யப்பா என்னடா இதெல்லாம்? என்னங்க அடி வலின்னு சொல்றீங்க? அம்மா, ஒண்ணு இல்ல, எல்லாம் பிரம்ம, எல்லாம் பிரம்ம, எல்லாம் பிரம்ம. நான் உங்களை அடிச்ச மாதிரி ஏதாவது பிரம்மையா? என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு அபச்சாரம். எனக்கு உணவு கொடுக்கும் கடவுள் நீங்க. உங்களை போய் என் கையால அடிப்படா, இது எனக்கு எவ்வளவு அவமானம். நீ அடிச்சேன்னு நான் உன்கிட்ட சொன்னனே. பிரம்மையா இருந்தாலும் நான் உங்களை அடிச்சிருக்கல, அத கேட்டேன். அப்பா போதும், நிறுத்துடா. பிரம்மையில கூட நீ என்ன அடிச்சேன்னு நான் உன்கிட்ட சொன்னனே. உனக்கெல்லாம் என் மேல கைய வைக்க தைரியம் வருமாடா? அப்படின்னா நான் உங்களை எதுவும் அடிக்கல. மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், என் கையால நான் உங்களை அடிக்கல. நீ எல்லாம் என்ன அடிக்கலடா, போய் உன் வேலையை பாரு, போடா. ஹே ராசுகுட்டி ரத்தோட், உன்னை மட்டும் நான் விடவே மாட்டேன். நான் யமபுரி போற வரைக்கும் இந்த யமபுரி வாசியோட அடி எப்படி இருக்கும்னு காட்டிக்கிட்டே இருப்பப்பா. ஐயா, போன எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. ஆனா அந்த நீலாவை மட்டும் காணுமே, எங்க? எனக்கு என்னமோ முழுசா உடையல. அவளுக்கு எப்படியோ கை கால் உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அப்போ போன வேலையை முடிச்சிட்டு வந்துட்டியா? அந்த மிலிட்டரி ஆபீசர் பாக்குற மாதிரி பாக்கி கிட்ட பேசுனியா? நான் போய் வேலை முடியாம இருக்குமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது வந்து என்ன ஆச்சுன்னா, கலக்கிட்டனாக்கா. தரதலடா, நீ என்ன செஞ்சிட்டேன்னு இவ்ளோ பெருமைப்பட்டுக்கிற? அது மட்டும் இல்லாம டயலாக் டான்ஸ் வேற. கொஞ்சம் இருக்கா, நான் சொல்றது முழுசா கேளு. இன்னும் வேற இருக்கா? சொல்லி தொலை. பிக்னிக்ல தான் சொதப்பிட்டேன்னு வீட்டுக்கே நான் போயிட்டேன். அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு டவுட் வர மாதிரியே நான் பண்ணிட்டேன். இப்ப நான் நினைக்கிறது கரெக்ட்னா, அந்த மிலிட்டரிக்காரன் இந்நேரத்துக்கு என்ன யாருன்னு செக் பண்ண சொல்லிருப்பான். நல்ல வேலை செஞ்சிடானே. அவளை அந்த மிலிட்டரிக்காரன் அடிச்சு வெளியே துரத்தி விடுற வரைக்கும் நீ அவளை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக்கா,
அதெல்லாம் சரி, அவளை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு மருந்து அதுக்குள்ள பைசா எப்படி? நம்மளுக்காகவோ அவளுக்காகவோ இல்லைனாலும் அவளோட அப்பாவுக்காக 4 வீட்ல பாத்திரம் கழுவியாவது பணம் சம்பாரிச்சு நமக்கு கொடுப்பா. அந்த விஷயத்துல எல்லாம் பயம் இல்ல. அப்பாடா, அப்ப சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு தனலட்சுமி வரும்னு சொல்ற. அக்கா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாக்கி கிட்ட பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா. வாழ்க்கை முழுக்க நான் உன் காலடியிலே இருப்பேன்க்கா. அந்த பாக்கி எப்பவா இருந்தாலும் அவ ஓம் பொண்டாட்டி. தேங்க்ஸ்க்கா. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். அக்கா, என்ன? எதுக்கு நீங்க இப்படி காலையிலே எழுந்து படிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம புது ஸ்கூல்ல சேர போறோம்ல, எக்ஸாம்ஸ் வேற இருக்கு. என்னது, புது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேவே எக்ஸாமா? ஐயோ ஐயோ, ஆமாம்மா, இவ்வளவு நேரமா நீ எழுந்ததும் உன்னை சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது? அது வேண்டாம் வேண்டாம், நானே கெஸ் பண்றேன். டாடி மிஸ் அம்மாவை கடத்திட்டாங்களா? இல்ல. ஓ, அப்படி சொல்லாதடி. மிஸ் அம்மா இங்கதான் இருப்பா. நாம தான் இருக்க வைக்கணும். டாடி நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன புகழ்ந்தாரா? அடேங்கப்பா, நீ என்ன சாதிச்சிட்டு புகழ்வாரு? என் இன்டெலிஜென்ட்டை பார்த்தாமோ? அதான் விஷயமா? என்ன, என் பேரை கேட்டு என் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஓ, சரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இப்ப நம்ம போற ஸ்கூலோட பிரின்சிபல் யாருன்னு தெரியுமா? யாரு? கொடைக்கானல்ல. உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை பார்த்தாலே கோவப்படுவாங்களே, நம்ம பழைய பிரின்சிபல். ஞாபகம் இருக்கா அஞ்சலி? நோ! ஐயோ, அஞ்சு, என்ன கண்ணை இப்படி முடிச்சு வச்சு பாக்குற? அப்போ கண்ணை மூடிக்கிட்டு பார்க்கவா மேடம்? நாளைக்கு உன்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வரும். எல்லா ரிப்போர்ட்ல ஏதாவது ஒரு கிரேட் இருக்கும். உன்னோட ரிப்போர்ட் கார்டுல மட்டும் எல்லாம் 0வா தான் இருக்கும். ஐயோ, என்ன பண்றது அஞ்சலி? இப்பதான் அந்த மேடம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து